இன்ஃப்ளூயன்சிங் ஓன் ஹீலிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஓன் ஹீலிங்கில் வந்து ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஓன் ஹீலிங் பண்ணால் லோக்கல் ஃபேக்டர் சிஸ்டமிக் ஃபேக்டர்னு இருக்குது. இப்போது லோக்கல் ஃபேக்டரில் வந்து நியூட்ரியன்ட், அகார், பிளட் சப்ளை, ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறம் ட்ரக்கு, எக்ஸ்டெண்ட் ஆஃப் இன்ஜுரி, இன்ஃபெக்ஷன், குரோனிக் டிசீஸ் அண்ட் ஸ்மோக்ஸ். அதுக்கப்புறம் நியூட்ரியன்ஸ், ஏஜ், பிளட் சப்ளை, ஹார்மோன்ஸ், ட்ரக், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டெண்ட் ஆஃப் இன்ஜுரி, இன்ஃபெக்ஷன், குரோனிக் டிசீஸ், ஸ்மோக்கிங். இதெல்லாமே வந்து லோக்கல் இதெல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியூட்ரியன்ட்டு. லோக்கல் ஃபேக்டர் சிஸ்டமிக் ஃபேக்டர் நியூட்ரியன்ட் தான். ஏஜும் சிஸ்டமிக் ஃபேக்டர் தான். பிளட் சப்ளை வந்து லோக்கல் ஃபேக்டரு, ஹார்மோன்ஸ் வந்து லோக்கல் ஃபேக்டரு, அதுக்கப்புறம் வந்து ட்ரக் வந்து சிஸ்டமிக் ஃபேக்டரு, அதுக்கப்புறம் வந்து இன்ஜுரி வந்து லோக்கல் ஃபேக்டரு, இன்ஃபெக்ஷன் லோக்கல் ஃபேக்டரு, குரோனிக் டிசீஸ் வந்து சிஸ்டமிக்கு, ஸ்மோக்கிங் வந்து சிஸ்டமிக்கு. இப்போ வந்து நம்ம முதல்ல ஹீலிங்னா என்னென்னு பார்த்துடலாமா? ஹீலிங்னா முதல்ல என்ன ஈஸியாக சொல்லிடலாம். ஹீலிங்னா என்னென்னா இட் இஸ் ரெஃபர்ஸ் டு அஸ் பாடி ரெஸ்பான்ஸ் டு த இன்ஜுரி இஸ் அட்டெம்ப்ட் டு ரீஸ்டோர் த நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் ஒரு பாடி வந்து நார்மல் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை கொண்டு வரதான் ஹீலிங்னு சொல்கிறாங்க. த ப்ராசஸ் ஆஃப் ஓன் ஹீலிங் இட் வுட் பி 2 ப்ராசஸில் இருக்குது. ஒன்று வந்து ரீஜெனரேஷன் அண்ட் ரிப்பேர். ரீஜெனரேஷன்னா வந்து when the healing takes place by the proliferation of the cell, and usually it is the result of comp restoration of the original tissue. ரிப்பேரில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஓன் ஹீலிங் இஸ் டேக்கன் as a place of proliferation cell, and it is usually to the result of அதுக்கப்புறம் வந்து camp restorations of the original tissue. ரிப்பேரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்பேர் ஆஃப் typically it is result of the formation of the scar tissues அப்படின்னு சொல்கிறாங்க. typically வந்து repair typically result in the formation of scar tissue வந்து scar tissue வந்து ஒரு ரிப்பேர் பண்ணுது. repair typically as a result the formation of scar tissue. ஸ்டேஜஸில் வந்து இனிஷியல் வாஸ்குலர் ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஸ்டேஜஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இனிஷியல் வாஸ்குலர் ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஹீமோஸ்டாசிஸ் வந்து இனிஷியல் வாஸ்குலர் ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்குது. ஸ்டேஜஸ் ஆஃப் ஹீலிங்கில் வந்து இனிஷியல் வாஸ்குலர் ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குது, ப்ராலிஃபரேஷன் ஆஃப் கிரானுவல்ஸ் இருக்குது, மெச்சுரேஷன் ஃபேஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் wound வந்து எப்படி கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இனிஷியல் வாஸ்குலர் ரெஸ்பான்ஸ் வந்து ஹீமோஸ்டாசிஸ் is immediate after the injury. ஆஃப்டர் த இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு கிளாட் ஆகுதுல்ல தீஸ் ஆர் ஃபார்ம்டு டு தி இனிஷியல் வித் ப்ரொவைடட் ஏ டெம்பரவரி பிளட் கிளாட். டெம்பரவரியாக ஒரு பிளட் கிளாட் வந்து இருக்கும். தீஸ் ஆர் மேட் பை தி ஃபின்னிங் அண்ட் பிளேக் ஆஃப் த சைட் ஆஃப் த இன்ஜுரியில் வந்து ஒரு பிளேக் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும், அதை சொல்கிறாங்க. இன்ஃப்ளமேஷனாக என்னென்னா இது வந்து தீஸ் ஆர் ஃபாலோவிங் டு த ட்ரோமா ப்ளீடிங் கிளாட் the site of the injury is acute inflammatory response with the conduction of the plasma neutrophils and same monocyte and within the 24 hours. The plasma neutrophil and the same monocyte within 24 hours. Proliferation of granulation. ஸோ கிரானுலேஷனோட ப்ராலிஃபரேஷன் வந்து திஸ் ஃபேஸ் வந்து லாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 4 to 20 days. இந்த ப்ராலிஃபரேஷன் கிரானுலேஷன் வந்து எப்போ நடக்கும்னா இந்த ஃபேஸ் வந்து 4 to 20 நாளில் வந்து நடக்கக்கூடியது. டியூரிங் த ஃபேஸ் ஆஃப் கொலாஜன் சிஸ்டமேட்டிக்கில் வந்து வித் மைக்ரேஷன் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபெலினோபிளாஸ்ட் ஆஃப் த wound சைட், அதுக்கப்புறம் வந்து ஆன்ஜியோஜெனிக் ஃபைப்ரோஜெனிக்னு இருக்குது. ப்ராலிஃபரேஷன் கிரானியூல்ஸில் வந்து ஆன்ஜியோஜெனிக் ஃபைப்ரோஜெனிக்னு இருக்குது. இதில் வந்து 20 to 40 days ஆகும். இந்த ஃபேஸ் ஆஃப் கொலாஜனில் வந்து தீஸ் ஆர் த மைக்ரேஷன் ஆஃப் ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து மைக்ரேஷன் ஆகி ஒரு wound சைட்டில் வந்து அப்புறம் ஆன்ஜியோஜெனசிஸ் அண்ட் ஃபைப்ரோஜெனசிஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் மெச்சுரேஷன் ஃபேஸில் வந்து அதுக்கப்புறம் ரீமாடலிங் வந்து இட் இஸ் அ ரீமாடலிங்
ரீமாடலிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரீமாடலிங் சொல்லுவாங்க, மெச்சுரேஷன் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஓன் ஹீலிங். தீஸ் ஆர் த பிரிங்கிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் அ கிரானுலேஷன் ஆஃப் த டிஷ்யூ. டியூரிங் த ஃபேஸ் ஆஃப் கொலாஜன் இட் வில் பி சிந்தசைஸ். During the phase of collagen phase வந்து it will be synthesized during the phase of collagen will be synthesized வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் wound healing is being to the formation of granulation tissue during the phase of collagen will be synthesized ஆகுது. அதுக்கப்புறம் வந்து construction of wound வந்து the wound வந்து started construction is 2 to 3 daysல வந்து நடக்கும். These are the process of complete in 14 daysல வந்து wound வந்து ஹீல் ஆகுது. என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்து இதாகுதுன்னா, டீஹைட்ரேஷன் ஆஃப் த ரிசல்ட், ரிமூவல் ஆஃப் த ஃப்ளூயிட், அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த கொலாஜன் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால. இப்போ வந்து wound ஹீலிங்னா பார்க்க போகிறோம். ஹீலிங்னு பார்த்தாச்சு. இப்போ wound ஹீலிங்னா என்னென்னா, இது வந்து ஒரு கட் அண்ட் பிரேக் கட் ஆர் அதுக்கப்புறம் பிரேக் கண்டினியூஸ் வித் த டிஷ்யூ. தீஸ் ஆர் த கேஷுவல் பை தி injury of the operation. Classification according to the status of the skin integrity, according to the causes of wound, according to the severity of the injury, according to the delayiness, according to the அதுக்கப்புறம் வந்து derivatives of the quality, according to the status of the skin அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டியில் வந்து ஒரு க்ளோஸ்டு wound வந்து இருக்குது. இப்போ வந்து அக்கார்டிங் டு த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கின் இன்டெகிரிட்டின்னு இருக்குது, காசஸ் ஆஃப் woundன்னு இருக்குது, சிவியாரிட்டி ஆஃப் த இன்ஜுரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து க்ளீனராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்டிவ் குவாலிட்டியாக இருக்குது. அக்கார்டிங் டு த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஸ்கின் இன்டெகிரிட்டியில் வந்து க்ளோஸர் wound அண்ட் ஓப்பன் woundன்னு இருக்குது. ஸ்கின் இன்டெகிரிட்டியில் க்ளோஸர் woundல வந்து தேர் இஸ் நோ பிரேக் இன் த கண்டினியூட்டி. க்ளோஸ்டு woundல வந்து நோ பிரேக் இன் த கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்கின் ஆஃப் த மியூக்கஸ் மெம்பரேன். தீஸ் ஆர் த ஹிமலோமா, ஃப்ராக்சர் ஆஃப் த லியூமன். ஓப்பன் woundல வந்து தேர் ஆஃப் த டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த செலைன் ஆஃப் த மியூக்கஸ். த மெம்பரேன் இஸ் அண்டர்கோ டு த டிஷ்யூ ஆஃப் த ஓப்பன் இயர். அதுக்கப்புறம் வந்து இன்செஷன் வந்து ஃபிட் அண்ட் வெயின். அதுக்கப்புறம் வந்து பஞ்சர் ஆகியில் வந்து ஓப்பன் wound வந்து நடக்குது. ஒரு க்ளோஸ்டு woundனா வந்து இது வந்து நோ பிரேக், எந்த ஒரு பிரேக்குமே இருக்காது. இது வந்து அதுக்கப்புறம் வந்து கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்கின் ஆர் மியூக்கஸ் மெம்பரேனில் நடக்கக்கூடியது. இதுக்கப்புறம் ஹீமட்டோமா, ஃப்ராக்சர் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து ஃபீமரில் வந்து நடக்கக்கூடியது. அப்படியே ஃபீமரில் வந்து ஒரு ஃப்ராக்சர் வந்து நடந்துச்சுன்னா அப்படியே வந்து க்ளோஸ்டு woundன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஓப்பன் woundனா வந்து தேர் ஆர் த டிஸ்டோர்ஷன் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து skinny muscle membrane. These are underlying to the tissue to the open earல இருக்கக்கூடியது. இன்ஜெக்ஷன் பிட்டு, இன்ஃபெக்ஷன் பைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து வெயின் பஞ்சர் ஆகிறது. அப்படி அக்கார்டிங் டு த காசஸ் ஆஃப் wound வந்து இன்டர்நேஷ்னல் சிரிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் சர்ஜிக்கல் woundன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காசஸ் ஆஃப் wound வந்து இன்டர்நேஷ்னல் சர்ஜிக்கல் wound, ட்ராமாட்டிக் ஆக்சிடென்டல் woundன்னு இருக்குது. ட்ராமாட்டிக் ஆக்சிடென்டல் woundன்னு இருக்குது. ட்ராமாட்டிக் ஆக்சிடென்டல் woundனா என்னென்னா, ட்ராமாட்டிக் ஆக்சிடென்டல் woundன்னு இருக்கா. இன்டர்நேஷ்னல் சர்ஜிக்கல் woundனா விச் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஸ்பெசிஃபிக் பர்பஸ். இட் இஸ் யூஸ்வலி டு அண்டர் த ஏசெப்டிக் ப்ரிகாஷனாக இருக்குது. சர்ஜிக்கல் இன்செஷனில் வந்து ஏசெப்டிக் ப்ரிகாஷனாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ட்ராமாட்டிக் wound, ஆக்சிடென்டல் wound வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அதுக்கப்புறம் ஒரு விச் இஸ் ஒன்லி பை த ஆக்சிடெண்ட்டாக இருக்கக்குள்ள இது வந்து அதுக்கப்புறம் வந்து நைஃப் wound அண்டு பானில் வந்து இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து அக்கார்டிங் டு த சிவியாரிட்டி ஆஃப் த
சூப்பர்ஃபிஷியல் ஒரு woundன்னு இருக்குது. சிவியாரிட்டி ஆஃப் த இன்ஜுரி சூப்பர்ஃபிஷியல் wound, பெனிட்ரேட்டிங் wound, பெர்ஃபரேட்டிங் wound, அப்புறம் பஞ்சர்டு woundன்னு இருக்குது. சூப்பர்ஃபிஷியல் woundல வந்து which only to the epidermis layer of the skin that involve. இது வந்து எபிடெர்மிஸ் லேயர் ஆஃப் த ஸ்கின் வந்து இன்வால்வ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்னதுன்னா அதுக்கப்புறம் அப்ளூசன்ஸ் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டெங்கு வந்து டர்ன் ஆகுது. இப்போ வந்து சூப்பர்ஃபிஷியல் wound வந்து எப்படி ஆகுதுன்னா இது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் அதுக்கப்புறம் இட் இஸ் அ டைப் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஃபஸ்ட் ட்ரக் wound அப்படின்னு சொல்கிறாங்க. பெனிட்ரேட்டிங் woundனா வந்து there is a break அப்புறம் வந்து லீக் அல்லது பிரேக். தீஸ் ஆர் த எபிடெர்மல் லேயர் ஆஃப் தி டெர்மிஸ் அண்ட் த டீப்பர் டிஷ்யூ ஆன் த ஆர்கன். பெனிட்ரேட்டிங் வந்து டீப்பாக போகிறது. புல்லட் which is enter into the chest. These are long to the lungs வரைக்கும் போகுது. prolong to the lungs வரைக்கும் போகுது. Perforated wound வந்து it is a foreign அப்புறம் object. These are the instrument அப்புறம் out is open the whole thickness of the wall cavity organ. The object is enter into the exit and internal organ. Gut shot wound அப்படி சொல்லுவாங்க. கன் ஷாட் woundன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரிஃபரேட்டிங் wound வந்து எப்படின்னா கன் ஷாட் woundனா வந்து ஃபாரின் வந்து இன்ஜரி. The instrument of the wounding is open the healing of the thickness of the wall of the cavity. These are the organ. These are the object is enter into the consistency of the internal organ. எக்ஸாம்பிள் வந்து கன்ஷாட் woundன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பஞ்சர் woundன்னு சொல்கிறாங்க. பஞ்சர் wound is an injury is a deep tissueக்குள்ளே தான் போகும். பட் there is a only the very small opening வந்து சர்ஃபேஸில் வந்து சின்ன ஓப்பனிங் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்ன ஓப்பனிங் தான் அந்த ஷார்ப்பு பின் இருக்கா ஒரு ஷார்ப்பு பின் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜுரி வந்து வரையில் பஞ்சர் wound வந்து நடக்குது. பஞ்சர் wound வந்து குட்டியாக இருக்கும். அக்கார்டிங் டு தி கிளீன்லெஸ்ல வந்து க்ளீன் woundன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதில் வந்து அக்கார்டிங் டு த கிளீனினஸில் வந்து wound வந்து க்ளீன் woundன்னு சொல்லுவாங்க. இது க்ளீன் wound வந்து கிளீனினஸில் வந்து க்ளீன் wound does not continue to the propagation of the organism. இந்த தைராய்டெக்டமி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னது ஏதோ ஒரு மஸ்குலோடெக்டமின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கண்டாமினேட்டட் wound சொல்கிறாங்க. கண்டாமினேட்டட் wound வந்து எப்படின்னா நோ இன்ஃபெக்ஷன் பட் இதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் பெனிட்ரேட் ஆகுறது. இது சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ரெக்டோமி, அதுக்கப்புறம் ஏஃபினோடெக்டமி, அதுக்கப்புறம் வந்து ப்ரோஸ்டியோட்டமின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கண்டாமினேட்டட் woundல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்டாமினேட்டட் wound வந்து ட்ரமாட்டிக் woundன்னு சொல்கிறாங்க. அக்யூட் இன்ஃப்ளமேஷன் ப்ரெசண்ட் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ட்ரமாட்டிக் woundன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ரோலெக்டமின்னு சொல்கிறாங்க. The infections of the wound the organisms is present in the surgical site. இன்ஃபெக்ஷன் woundன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராலெக்டமின்னு woundன்னு சொல்கிறாங்களா. இந்த இன்ஃபெக்ஷன் wound the organisms is present in the surgical site. ஒரு ஆர்கனிசம் வந்து சர்ஜிக்கல் சைட்டில் வந்து ஒரு சர்ஜிக்கல் சைட்லேருந்து இது வந்து அப்ளிகேஷன் டு தி பைரிட்டோசிஸ் அதுக்கப்புறம் வந்து எபிடிக்கல் ஆப்சஸ் அதுக்கப்புறம் வந்து கலரினைஸ்டு wound அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து wound continue to the multiple of the micro organism வந்து ப்ரெஷர் ஸ்க்ரூன்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு தி டிஸ்கிரிப்டேட்டிவ் அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டியில் வந்து அதுக்கப்புறம்
ஒரு லஸ்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் லூக்கரேட் wound வந்து அப்ரஸ்டு woundனு சொல்கிறாங்களா. இது வந்து சூப்பர்ஃபிஷியல் wound is involving to the scraping of the rubbering of the skin by the friction. இப்போ லூத்தியேட் wound வந்து it is a wound which is the tissue or irregularity இப்போ எட்ஜஸில் வந்து ஒரு wound ஒரு கிளாஸ் அந்த மாதிரி இருக்கும்ல அதில் வந்து இது கட் பை த கிளாஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபால் ஆன் த ஃப்ளோர் வந்து அதுக்கப்புறம் அப்ரேடு woundனு சொல்கிறாங்க. அப்ரேடு woundல வந்து ஒரு சராய்ப்பு மாதிரி இருக்கும்ல அப்புறம் வந்து ஒரு ஃப்ரிக்ஷனால் ஒரு wound இருக்கும். அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ்டு wound இஸ் அதுக்கப்புறம் வந்து நோ பிரேக்ஸ் இன் த ஸ்கின். ஆனால் வந்து இட் வில் பி ஸ்வெல்லிங் அண்ட் டிஸ்கலரேஷன் அண்ட் பெயின். புல்லட் ட்ரோமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்சைசல் woundனு சொல்கிறாங்களா. A wound is a clean cut has a அதுக்கப்புறம் வந்து ஸ்மூத் ரெகுலர் அதுக்கப்புறம் எட்ஜாக இருக்குது. The wound is made of during the surgery. wound வந்து is made during the surgery. The wound is made during the surgery பண்ணையில் வந்து இன்சைசல் woundனு சொல்கிறாங்க. இந்த wound வந்து made during the surgeryயில் வந்து wound is made during the surgery. இதனால் இன்சைசல் woundனு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் wound ஹீலிங்கில் வந்து இன்ஃப்ளமேஷன், கிரானுலேஷன், எபிடெர்மலைட்டிஸ், ஸ்கேர் ஃபார்முலேஷன், அதுக்கப்புறம் மெச்சுரேஷன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜஸில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ் ஆஃப் கிரானுலேஷன் த ஃபார்முலேஷன் ஆஃப் த ஆர்கனிசம், ஸ்டேஜஸ் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து எபித்தீலியேஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்கேர் ஃபார்முலேஷன் அண்ட் ரிசார்ப்ஷன், ஸ்டேஜஸ் ஆஃப் மெச்சுரேஷன். இந்த ஃபேஸஸ் ஆஃப் wound ஹீலிங்கில் வந்து ஃபேஸஸ் வேறு ஸ்டேஜஸ் வேறு. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்டரி ஃபேஸு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிவேட்டிவ் ஃபேஸு, ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸு, மெச்சுரேஷன் ஃபேஸுன்னு இருக்குது. இன்ஃப்ளமேட்ரி ஃபேஸு, டிஸ்கிரிவேட்டிவ் ஃபேஸு, ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸு, மெச்சுரேஷன் ஃபேஸுன்னு இருக்குது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த wound ஹீலிங்கில் வந்து இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து காம்ப்ளிகேஷனில் வந்து இன்ஃபெக்ஷன், இம்ப்ளான்டேஷன், அதுக்கப்புறம் வந்து பிக்மெண்டேஷன், நியோப்ளேஷியா, அதுக்கப்புறம் வந்து காசஸ் டு தி அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸசிவ் அதுக்கப்புறம் வந்து கண்டக்ஷனால் வரக்கூடியது.